ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆர்எக்ஸ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அல்காசிப் சிரப் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைசோடியம் ஹைட்ரோஜன் சிட்ரேட் இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினேஷன் பண்ணும்போது பெயின்ஃபுல் அல்லது டிஃபிகல்ட், மேலும் கிட்னி ஸ்டோன்ஸ், யூரினரி அசிடோசிஸ் அண்டு கவுட், அதாவது கீழ்வாதம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த மெடிசின் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்காசிப் சிரப் பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கிற அந்த எக்ஸஸ் ஆஃப் யூரிக் ஆசிட்லாம் வந்து ரிமூவ் பண்ணும் யூரின் வழியாக. இதோட காமனான சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் கிட்னி, ஹார்ட், லிவர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடணும். மேலும் ப்ரெக்னென்ட் மற்றும் பிரெஸ்ட் ஃபீடிங் உமன்லாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மெடிசன் எடுத்துக்கிறணும். இந்த அல்காசிப் சிரப்பை நம்ம ஆஃப்டர் மீலே எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் ஆஃப் கிளாஸ் வாட்டரில் இந்த அல்காசிப் சிரப்பை ஒரு சின்ன கப்பில் மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸஸ் ஆஃப் யூரிக் ஆசிட், அதிகப்படியான யூரிக் அமிலம் நம்ம கிட்னியில் இருக்கிறத தடுக்கிற விதமாக கிட்னி ஸ்டோன்ஸ் மட்டும் கவுட்லாம் வந்து வரவிடாமல் ப்ரிவெண்ட் பண்ணோம். அதாவது அதிகப்படியான யூரிக் ஆசிட்னால் ஏற்படுற அந்த கவுட் மட்டும் கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மெடிசன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்த்தோம். தேங்க்யூ.